அண்ணன் திருமாவளவன் இன்னும் சீட் இன்னும் முடிவாகலை அப்படிங்கிறது எதுக்காக பொறுத்திருந்தார்னா, பாமகக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, அதுக்கு மேலே எனக்கு சீட்டு வாங்கணுவது அவரோட சிந்தனை. ஆனால் பாமகக்கு 18 சீட்டு கொடுத்துருக்காங்க. அது அவரை நேற்று ராத்திரி ஃபுல்லாக தூங்க விட்டுருக்காது. கட்டாயம் திமுகவில் 19 சீட் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. எங்கேயோ ஒத்த படையில் கொடுக்கறது தான் அவங்களோட பழக்கம். இப்போ சரி, அடுத்து தேமுதிகக்கு மேலேயாவது எனக்கு ஒரு சீட் கூட வரணும் அப்படிங்கிற சிந்தனையில் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். தேமுதிக காரங்களும் அவங்களும் ஒரு 10 சீட்டாவது கேட்குற இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் அவங்க எத்தனை சீட்டு கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த எலெக்ஷனில் நம்ம கட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு தான் பிரேமலதாக்கா நினைக்கிறாங்க தான் என்னோட சிந்தனை. பட் இருந்தாலும் திருமாவளவன் டபுள் நோஸ்கட் வாங்கிட்டார். அங்கே பாமக அளவுக்கு கட்சியை வளர்க்க முடியல, அவ்வளோ சீட்டு கேட்க முடியல. ரெண்டாவது, இன்னும் இடுபறியில் இருந்துட்டு இருக்கிறார். அது ஒரு மனவேதனையை. ஒன்று 5 சீட்டு தான் கொடுப்பேன், ஆனால் நீங்கள் பானை சின்னத்தில் நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் சீட்டும் கம்மியாக தான் கொடுப்பேன், அதுவும் நீங்கள் முக்கியமாக உதயசூரில் தான் நிற்கணும் அப்படின்னா அந்த கட்சியவே அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா? இதில் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லையா? இதை புரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே, உங்கள் கட்சியில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கும் குரல் கொடுக்கிறவர் அவர் தான். ஜனநாயக கூட்டணியில் எப்படி சேர முடியாது? அங்கே பாமக இருக்குது. விஜய் கூட சேர மாட்டார், நம்ம சீமான் சேர்த்துக்க மாட்டார். தனியாக நிற்கிறதுக்குள்ள துணிச்சலும் இருக்காது. அவ்வளோ தூரத்துக்கு கட்சியை வளர்க்கல அவர். அதனால் இந்த எலெக்ஷனை திருமாவளவன் புறக்கணிச்சிட்டு எனக்கு சீட்டே வேண்டாம், நான் பின்னாடி இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துட்டு அடுத்த எலெக்ஷனுக்குள்ள கட்சியை கொஞ்சம் வளர்த்துட்டு பானை சின்னம் கொடுத்தாதான் நான் கூட்டணி வருவேன்ட்டு முதல்ல இருந்தே அடம் பிடிச்சாருன்னா கட்டாயம் எந்த கட்சினாலும் அவருக்காக இறங்கி வருவாங்க. ஏன்னா அவர் நல்ல தலைவர், தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு முக்கியமான தலைவர். இவர் இப்படி பொட்டி பாம்பா அமைங்கி இருக்கிறது மிகவும் வருத்தத்தை கொடுக்குது. விடுதலை சிறுத்தைங்கிற பேரு இப்ப ஆஃப் ஆகிருக்கு. சிறுத்தையை தட்டி எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை இருக்கிற மக்கள் சிந்தித்து ஓட்டு போடுங்க, எந்த ஒரு அச்சமும் இல்லாம. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.